ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ஏகே ஃபேமிலி விலாக்ஸ் ஃப்ரம் யூகே. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மோமோஸ் ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த சட்னிக்கு தேவையான தக்காளி ஒரு 3 தக்காளி, ஒரு 5-6 வரமிளகாய், பூண்டு இதெல்லாம் வந்து வேக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு பிரஸ்ட் பீஸ் எலும்பு இல்லாத கறி எடுத்து நான் வந்து பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி வெஜிடபிள்ஸு ப்ரொக்கோலி, கேபேஜு, கேரட் இதெல்லாம் பல்ஸ் மோடில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். சாப்பர் இருந்ததுன்னா நம்ம சாப்பர்லேயே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். என்கிட்ட சாப்பர் இல்லாதனால நான் வந்து மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன், நான் மைதா மாவு எடுக்கலை. ஸோ கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கோதுமை மாவு வந்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு கொஞ்சம் சாஃப்டாக ஆயில் சால்ட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அதுக்கு தேவையான போடக்கூடிய பொருள்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடாயில் அந்த பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா கறி. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து எண்ணெயில் அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அதிலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது வெந்து வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்ததுனால நல்லா அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்தோன்னே பாருங்கள், அதில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டு அப்படியே முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நல்லா அதிலே இந்த அளவுக்கு வெந்துச்சு அப்படின்னாலே போதும். நம்ம தனியாக வந்து கறியை வந்து வேக வச்சு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நம்ம எப்படின்னா குட்டி குட்டி பீஸாக வந்து வேக வச்சு தனியாக இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு கூட எடுத்து அதை உதுத்து வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இந்த மெத்தடும் ஈஸியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட வந்து அந்த சாப் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அந்த சிக்கனோடையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து செய்கிறதுனால கொஞ்சம் நல்லா கவர் பண்ண முடியலை வீடியோவை. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதவே வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இதை வந்து நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், இது நமக்கு செஞ்சால் வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி யாராவது இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் தாராளமாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நல்லா வருது. ஆக்சுவலாக அவுட்புட் நல்லா தான் வந்திருந்தது. என்ன ஒரே ஒரு நம்ம மைனஸாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் டைம் எடுக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம ரெகுலராக வந்து இட்லி தோசை அந்த மாதிரியே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ஹெல்த்தியாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த காய்கறியை வந்து நல்லா அதை வதக்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து பெப்பர் அண்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துட்டு அப்புறம் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். இதில் வந்து காரம் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க மசாலா ஐட்டங்களை. நான் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்குறதுனால கொஞ்சம் காரம் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டஃபிங் அவ்வளோதான். இதில் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் சேர்த்தா அந்த பர்ஃபெக்டான அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். என்கிட்ட இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கல. ஸோ இதில் வந்து சோயா சாஸ் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் சொல்லும்போது வந்து ஆனால் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் மேபி ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால டைம் எடுத்துச்சா என்னன்னு சொல்லி தெரியலை. இதுக்கப்புறம் ரெகுலராக செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். இது வந்து இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து மைதா சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பர்ஃபெக்டான வந்து அந்த ஷேப் டெக்ஸ்சர்லாம் கிடைக்கும். பட் நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால சரி மைதா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் இந்த லேயருக்கு. இதில் அப்படியே கொஞ்சமாக வந்து நான் சோயா சாஸ் இல்லைங்கிறதுனால கொஞ்சமாக வந்து சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் என்னோடய வீடியோஸ்லாம் மெயினாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூஸியாக தான் இருக்கும். சூஸியாக மீன்ஸ் நான் வந்து ரெகுலராக எல்லா ஃபுட்டும் வந்து ட்ரை பண்ணுறதே கிடையாது. இதெல்லாம் இந்த மோமோஸ்லாம் வந்து ரொம்ப நாள் யோசித்தேன் வருமா வராதாங்கிற ஒரு டவுட்டில். ஸோ நானே வந்து தைரியமாக எடுத்து போட்டிருக்கேன்னா என்ன மாதிரி இருக்கிறவங்க, நான் வந்து எக்ஸ்பர்ட்னு சொல்ல மாட்டேன் குக்கிங்கில். பட் ஆனால் வந்து எனக்கும் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். ஸோ யாராவது இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மோமோஸ் வந்து நல்லா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபைனலாக வந்து இதில் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ஃபைனலாக வந்து நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து மேலே அந்த லேயருக்கு வந்து நான் சப்பாத்தி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கோதுமை மாவு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா. இப்போ அதை வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வந்து நல்லா தேய்ச்சி அதை வந்து ஒரு சின்ன கப்பு வச்சு நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு இப்போ அந்த நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே வச்சு
அப்படியே மடித்து விட வேண்டியது. இது நம்ம என்ன ஷேப்பில் வேணாலும் மடித்து விட்டுக்கலாம். நான் அதோடையும் இப்போ அவசரமாக செஞ்சதுனால கரெக்டாக அந்த பர்ஃபெக்ஷன்லாம் பார்க்கல. ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்ததுனால குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு வச்சு எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கும். பட் எனிவே டேஸ்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த ஸ்டஃபிங்லாம் வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு ஓகேவாக தான் இருக்குது. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்கிறது தான், வேக வச்சு எடுக்கலாம். இதை இன்னொரு மெத்தட்லேயும் செய்வாங்க சில பேர் வந்து எப்படின்னா ஆயிலில் பொரிச்சும் எடுப்பாங்க. ஸோ அது வேண்டாம் அப்படி மேபி அது எப்படி டேஸ்ட்டு ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம ஆயிலில் பொரிச்சும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து அதில் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அப்படியே வந்து வேக வச்சு எடுக்கிறது தான். துணியை பார்த்து யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. அதில் அந்த புட்டு, இந்த கேழ்வரகு புட்டு வச்சதில் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு. இப்போ ரெடி பண்ணி வச்ச மோமோஸ் எல்லாமே வந்து இட்லி பாத்திரத்தில் எடுத்து அடுக்கி வச்சாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த சட்னிக்கு ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுருந்தேன் இல்லையா, தக்காளி, வரமிளகாய், பூண்டு அது எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ அதை வந்து கொஞ்சமாக ஒரு ஆயில் விட்டு கடாயில் அதில் வந்து அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ அந்த சட்னி கொதிச்சதுக்கப்புறம் இதில் அந்த சட்னிக்கு தேவையான சால்ட்டு, சுகரு, சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்தேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப்பை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொன்னால் சட்னி ரெடி. இந்த சட்னி வந்து சிம்பிள் தான், பட் ஆனால் டேஸ்ட் அந்த மோமோஸ்க்கும் இந்த சட்னிக்கும் நல்லா இருந்தது. காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. ஸோ சிம்பிள் தான், ஈஸியாக செஞ்சிடலாம் இது. ஸோ இதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மோமோஸும் வந்து வெந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அழகாக வந்துடுச்சு பார்த்திங்க இல்லையா. இப்போ பார்க்குறதுக்கு ஓரளவு பர்ஃபெக்டாக இருக்குது. சட்னியும் ரெடி, மோமோஸ் ரெடி. இப்போ தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இதுவரை நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் இல்லையா. ஸோ அதில் வந்து மைதா யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம மைதாவுக்கு பதிலாக கோதுமை யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. என் பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. ரெகுலராக நம்ம இட்லி, தோசை, இந்த மாதிரி பொங்கல், பூரி இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சூப்பராக இருந்தது. ஸோ நன்றி.